வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு கூடல் அப்படின்றது. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. இந்த படம் மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். புதுசா ஒரு ரெசார்ட்டை ஓபன் பண்ண போறாங்க. அந்த ரெசார்ட்டை புதுசா ஓபன் பண்றதுனால நிறைய பேருக்கு ஆஃபர் மாதிரி தந்திருப்பாங்க. ஒரு காம்படிஷன் வச்சு செலக்ட் ஆனவங்கள கூட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த ட்ரிப்புக்கு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. போன இடத்துல அவங்க மூணாவது ஒரு ஃப்ரெண்ட பாக்குறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கும். அச்சச்சோ இவ வேற வந்திருக்காளே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பயப்படுறாங்க. அந்த பொண்ணுக்கும் இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் என்ன சம்பந்தம், இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதனால பிரச்சனை போச்சு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு நிறைய கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற படம் தான் இந்த படம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை கோயம்புத்தூர்ல தான் ஆரம்பிக்குது. இப்ப நியூ இயர் நைட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. ஒரு போலீஸ் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. ஆக்சுவலா ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க போல. தூக்கு மாட்டி தான் இறந்து போயிருக்காங்க. உடனே வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வரோன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப டீம் கிட்ட சொல்லிடுறாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. லேடிஸ் ஹாஸ்டல்ல ஒரு 20-30 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்க ஒரு பொண்ணு தான் தூக்கு மாட்டி இறந்திருக்காங்க போல. அவங்களா இறந்தாங்களா இல்ல வேற யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. நியூ இயர் நைட்டு பார்ட்டி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க இருக்க எல்லாருமே பார்ட்டி பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியுது. நிறைய சரக்கு பாட்டில்லாம் கிடைச்சிருக்கும். இந்த ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி தான் நடத்திட்டு இருப்பாங்க. இப்படிதான் பார்ட்டி பண்ண விடுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கேள்வி கேட்கிறாரு. இல்ல சார் நியூ இயர் நைட் இல்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க வார்டனுமே சமாளிச்சிட்டு இருக்காரு. அதாவது இந்த இடத்தை நடத்திட்டு இருக்கவருமே சமாளிச்சிட்டு இருக்காரு. இறந்து போன பொண்ணோட பேரு இமா அப்படின்றது. அந்த பொண்ணுக்கும் வேற யாருக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் பிரச்சனை போன மாதிரி தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி அந்த பொண்ணுக்கு வேண்டியவங்க யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி வார்டன் சொல்லிட்டாரு. அந்த 3 பேரை நான் பார்க்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்போ அந்த 3 பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. அதுல ஒருத்தங்க டிரான்ஸ்ஜெண்டரா இருப்பாங்க. நீங்க 3 பேர் தானே ஈமாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஈமா எதுக்காக இந்த முடிவை எடுத்திருப்பான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இப்ப 2 பேரை காட்டுறாங்கல்ல, இவங்க பேரு லைலா நிம்மி அப்படின்றது. இவங்களுமே அஞ்சுன்ற அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணை தான் ப்ளேம் பண்றாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ இயருக்காக நைட்டு பார்ட்டி பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போது அந்த அஞ்சு இருக்காங்க பாத்தீங்களா, ஈமாவை பலார்னு கண்ணத்திலே அரைஞ்சிருப்பாங்க. ஈமா அழுதுகிட்டே கிளம்பி இருப்பாங்க. எதனால அரைஞ்சாங்கன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி தான் பிரச்சனை நடந்தது அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதனால போலீஸ் இருக்கார்ல, அந்த அஞ்சுவை லாக் பண்ணி விசாரிக்கிறாரு. நீ எதுக்காக அடிச்ச அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா விசாரணை பண்றாரு. விசாரணையோட முடிவுல அஞ்சுவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க போல. இது தற்கொலை மாதிரி தெரியல, அஞ்சு தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம், அதனால தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேட்டி தந்துட்டு இருக்காரு. மீடியாட்களும் வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அஞ்சுவை எல்லாருமே சேர்ந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அப்ப இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணு தான் கொலை பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மாடியில இருந்து லைலாவும் நிம்மியும் கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது அஞ்சு தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்க மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இதுல நிம்மின்ற பொண்ணு நர்ஸ் கோர்ஸ் தான் முடிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இவங்க இருக்கும் போது ஃப்ரெண்டான லைலா கிட்ட இருந்து கால் வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல படிப்புக்காக இருந்திருப்பாங்க. இப்ப 2 பேருமே கேரளால தான் இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு கான்டெஸ்டுக்காக எழுதி போட்டிருப்பாங்க. அதுல நம்ம செலக்ட் ஆயிட்டோம், நம்ம ட்ரிப்புக்கு போக போறோம்ன்ற மாதிரி லைலா சொல்றாங்க. நான் பேருக்கு தான் எழுதி போட்டேன், ட்ரிப்புக்கு போறதுக்கு எனக்கு டைம்லாம் இல்ல, லீவ் தர மாட்டாங்கன்ற மாதிரிலாம் நிம்மி சொல்றாங்க. நீ கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி லைலா சொல்றாங்க. இப்ப நிம்மியும் அந்த கான்டெஸ்டுக்கு எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத பாக்குறாங்க. இவங்கள மாதிரியே ஒரு 20-30 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த நிம்மிக்கும் வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. பேசாம போயிட்டு வந்தா என்ன அப்படின்ற மாதிரி நிம்மியும் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ட்ரிப்புக்காக நிறைய பேர் ஒரு இடத்துல கேதர் ஆகுறத நமக்கு காட்டுறாங்க. நிறைய பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க, அதே மாதிரி ஒரு கப்புலும் இருக்காங்க. இவங்களெல்லாம் கூட்டு போறதுக்காக ஒரு ஏஜென்ட்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பப்ளிக் பஸ்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போற மாதிரி பிளான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வண்டியில போற மாதிரி பிளான் இருக்கும். இப்ப எல்லாருமே பஸ் எடுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப லைலாவும் ஃப்ரெண்டு வருவாளான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிம்மி கரெக்டா வந்துடுறாங்க. இப்ப 2 பேருமே சந்தோஷமா இந்த இடத்துல கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கூட ஒரு விளாகர் பொண்ணு வராங்க. இவங்க பேரு இந்திரா அப்படின்றது. இந்திரா இருக்காங்கல்ல, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசுறாங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து தான் ட்ரிப்பு போக போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஏஜென்டான நிக்கில் இருக்காரு பாத்தீங்களா, உள்ள போமா பஸ் எடுக்க போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுமே உட்கார்றதுக்காக வராங்க. அசோக்னு ஒரு பையன் தான் இடம் தராரு. இந்த அசோக்கு லைட்டா இந்த இந்திராவை பிடிச்சிருச்சு போல, ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இந்த ட்ரிப்ல நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, தேவைப்படும் போது அவங்களோட பேரை நான் சொல்றேன். இப்போதைக்கு யாரோட பேரும் நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். நான் சொன்னவங்களோட பேரை
பேரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப போயிட்டு இருக்கும் போது மத்தவங்களும் ஏறுறாங்கல்ல, அதுல பாட தெரிஞ்சவர் ஏறுவாரு. இந்த நிக்கில் ஏஜென்ட் இருக்கார்ல, நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பண்ணா நல்லா இருக்கும், என்டர்டைன்மெண்டோட போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா சொல்றீங்க, அப்ப பாடிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அவர் பாடுறாரு. இவங்க எல்லாருமே ஜாலியா வைப் பண்ணிக்கிட்டே வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இங்க சில வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் 4-5 ஜீப் வந்து நிக்குது. இப்பதான் அந்த ரெசார்ட்டை வச்சிருக்கவரை இவங்களை கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அவர் பேரு பாபி அப்படின்றது. என்ன எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா, ஏறுங்க ஏறுங்கன்ற மாதிரி சொல்றாரு. மொத்தம் 4-5 ஜீப் வந்திருக்குல்ல, அதனால இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஜீப்ல ஏறிட்டு இருக்காங்க. இந்த பாபியோட ஜீப்ல தான் இந்த 2 பொண்ணுங்க ஏறுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவங்களுமே அந்த ரெசார்ட்டை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அசோக்னு ஒருத்தர் இந்திரா கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்திராவும் போக போக இவர்கிட்ட ஜாலியெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி இவங்களுமே ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. இதுக்கு மேல ஜீப் போகாது, நம்ம நடந்து தான் போகணும்ன்ற மாதிரி பாபி சொல்லிட்டாரு. நடக்க ரெடி தானே, ஒரு 6 கிலோமீட்டர் நடந்தா போதும்னு சொல்லிட்டாரு. இது 6 கிலோமீட்டரான்னு ஷாக் ஆகுறாங்க. இப்ப பாபி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பாபியால சரியா நடக்க முடியாது, நொண்டி நொண்டி தான் நடக்க முடியும்னு இவங்களுக்கு தெரிய வருது. இவர் 6 கிலோமீட்டர் நடப்பாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. சரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பாபியை ஃபாலோ பண்ணி நடந்துட்டு இருக்காங்க. இப்ப பாபி இருக்காரு பாத்தீங்களா, நடக்க வச்சு அந்த ரெசார்ட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இங்கதான் கூடல் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இது வெறும் ரெசார்ட் மட்டும் கிடையாது, இந்த இடத்துல தெரப்பி மாதிரி இந்த பாபி தருவாரு. எல்லாருக்குமே ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. ஆக்சுவலா முதல்ல எல்லாரையும் ஃப்ரீயா நம்ம கூட்டு வரலாம், அது மூலியமா ப்ரொமோஷன் கிடைக்கும், நிறைய பேர் வருவாங்கன்றதுக்காக தான் பாபி இப்படி பண்ணிருப்பாரு. இவங்க எல்லாருமே ஃப்ரீயா இருக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது காசே இல்லாம செலக்ட் ஆகி தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இந்திரான்ற பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த இடம் சூப்பரா இருக்குன்ற மாதிரி ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு, அவரையும் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா டவர் சரியா கிடைக்க மாட்டேங்குது, வீடியோ பாதியிலேயே கட் ஆயிருது, இங்க டவர்லாம் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப பாபி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டவர்லாம் கிடைக்காது, அதே மாதிரி நீங்க போன் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க, வந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப லைலாவும் நிம்மியும் இந்த இடம் சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இங்க இருந்து பார்த்தா வியூ சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட இவங்க ஜெனரலா பேசுறாங்க. எதனால இந்த மாதிரி ஒன்னு நடத்தணும்னு நினைச்சீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் பேசுறது என்னமோ லைலாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் பேசுறத உன்னிப்பா கவனிக்கிறாங்க. இப்ப காயத்ரின்னு ஒரு லேடி தனியா உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் இந்த லேடி கிட்ட பேச்சு கொடுக்கிறதுக்காக வரான். அவன் ஜாலியா பேசுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இந்த லேடி சிடுசிடுன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன இவங்க சிடுசிடுன்னு இருக்காங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவனுமே இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். எதுக்காக காயத்ரி இப்படி இருக்காங்க அப்படின்றது தெளிவா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ட்ரிப்புக்கு தமிழ் ஆளு ஒருத்தர் வந்திருப்பாரு. இப்ப மலையாள ஆளு இருக்காருல்ல, கஷ்டப்பட்டு இவர்கிட்ட தமிழ்ல பேசிட்டு இருக்காரு. பிரதர், நீங்க கஷ்டப்பட்டு தமிழ்ல பேச தேவையில்ல, எனக்கு மலையாளமும் தெரியும்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது புதுசா ஒரு நபர் வராரு. இவர் பேரு சுமேஷ் அப்படின்றது. இந்த சுமேஷை பொறுத்த வரைக்கும் மைண்ட் ரீடிங்லாம் நல்லா பண்ண தெரியும். அந்த தமிழ் பையனை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா பிரேக்கப் நடந்திருக்கு போல, ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு போல. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவர் பேசுறாரு. எப்படி பிரதர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாரு. எனக்கு மைண்ட் ரீடிங்லாம் பண்ண தெரியும், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன்ற மாதிரி சுமேஷ் சொல்றாரு. இந்த ட்ரிப் மூலமா உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும், கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. வந்த எல்லாருமே ரெஜிஸ்டர்ல பேரை எழுதிருங்கன்ற மாதிரி பாபி சொல்றாரு. இப்போ ஒவ்வொருத்தரா பேரை எழுதிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல அஞ்சுன்னு ஒருத்தங்க அரெஸ்ட் ஆனாங்கல்ல, அவங்க இப்ப பேரை எழுதுறதுக்காக வராங்க. அப்படி எழுதுறதுக்காக வந்தவங்க நிம்மி லைலான் பேர் இருக்கிறத பாக்குறாங்க. இவங்க 2 பேருமே இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாபி எல்லாரையும் சுத்தி வச்சு பேசிட்டு இருக்காரு. எல்லாருமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்போ ஒவ்வொருத்தரா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அஞ்சு இருக்காங்கல்ல, மாஸ்க கலட்டி இந்த 2 பேரை பாக்குறாங்க. இந்த 2 பேருமே அஞ்சுவை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இவ ஜெயில விட்டு எப்ப வெளியே வந்தா, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான்ற மாதிரி தான் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அஞ்சு லைட்டா ஸ்மைல் பண்றாங்க, ஆனா இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இப்ப பாபியை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாபி சொன்னனால ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு கப்பல் வந்திருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அதுல ஹஸ்பண்ட் தான் எந்திரிச்சு பேசுறாரு. ஒரு மாற்றத்துக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதுவும் இல்லாம ஃப்ரீ வேற இல்ல, அதனால தான் வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டாவதா வேற ஒருத்தர் எந்திரிச்சு பேசுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் கேன்சர் ப்ராப்ளம் இருந்திருக்கும், இப்பதான் கேன்சரை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே வந்திருக்காரு. ஒரு ரெஸ்ட் தேவைன்னு நினைச்சேன், அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன், இங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைப்பாங்கன்னு நம்புறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. மத்தவங்க சொல்றதெல்லாம் தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப அஞ்சு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்தது நினைச்சு சந்தோஷப்படுறேன், ஏன்னா இந்த இடத்துல என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸை திரும்பி மீட் பண்ணிருக்கேன்ற மாதிரி இவங்க 2 பேரை பார்த்து சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பாபியும் கவனிக்கிறாருல. அப்ப நீங்க 3 பேருமே ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கும் சரி நிம்மியும் லைலாவும் எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.
லைலா, நிம்மி, ஈமா இவங்க 3 பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. லைலாவும் நிம்மியும் சேர்ந்த மாதிரி ஒரே ரூம்ல இருக்காங்க. ஆனா அந்த ஈமாவோட ரூமுக்கு யாருமே வரல. இப்போ புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவ டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க லேடி சொல்லிட்டாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் கூடிய தங்க போற, இதெல்லாம் வேணான்ற மாதிரி மத்த 2 பேர் சொல்லிட்டாங்க. ஆனா ஈமா இருக்காங்கல்ல, யார் தங்கன்னா என்ன, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு ப்ராப்ளம் இல்லனா பரவாயில்லன்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஏத்துக்கிறாங்க. இந்த அஞ்சு டிரான்ஸ்ஜெண்டர்ன்றதுனால ரூம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஈமா ரூம் பார்ட்னரா ஏத்துக்கிட்டால, அதனால ஈமாக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி ஈமா சொல்றா. இப்ப பிரசன்ட்ல என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேர் கிட்ட பேசுறதுக்கு வராங்க. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் தப்பு பண்ணலன்றதுனால தான் என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கு பேசுறதுல விருப்பம் இல்ல. ப்ளீஸ் எங்களை தனியா விடுன்ற மாதிரி அங்க இருந்து விலகி போயிடுறாங்க. சுமேஷ்னு ஒருத்தர் மைண்ட் எல்லாம் ரீட் பண்ணுவாருன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, அவர் இவங்க கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே பழக்கம்ன்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா நீங்க நடந்துக்கிறத வச்சு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட ஷேர் பண்ணனா ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே சில விஷயங்களை இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மேற்கொண்டு நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அஞ்சு வரதுக்கு முன்னாடி இவங்க 3 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துக்கும் இவங்க தான் சேர்ந்து சுத்துவாங்க. ஆனா அஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும். அஞ்சு கூட தான் எப்ப பாரு ஈமா சுத்திட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் வெளியே போற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. ஆனா ஈமா அந்த பிளானை கேன்சல் பண்ணிடுறாங்க. அஞ்சுக்கு வெளியே போணுமா, நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னு கிளம்புறாங்க. இதை பாக்குற இவங்க 2 பேருக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஈமாவை பொறுத்த வரைக்கும் சாம்வேல்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு. கொஞ்சம் டாக்ஸிக்கான பாய் ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு. அதை நினைச்சு இவங்க கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. அஞ்சு தான் அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவனை விட்டுட்டு வெளியே வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி ஈமா சொல்லியிருப்பாங்க. இது ரிலேட்டடா ஒரு நாள் அவங்க 2 பேருமே பயங்கரமா சண்டைலாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இவங்க 2 பேருக்கு கேக்குது. இவங்க பக்கத்து ரூம்ல தானே இருக்காங்க, அதனால தான் இந்த சவுண்ட் கேக்குது. எதுக்காக கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கதவை தட்டுறாங்க. இல்ல சாம்வேலுக்கும் எனக்கும் பிரச்சனை, சாம்வேலை விட்டுன்ற மாதிரி இவ சொல்றா, என்னால எப்படி விட முடியும், அது ரிலேட்டடா தான் சண்டை, இதுக்கப்புறம் நாங்க கத்த மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சாம்வேல் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கான், அதனால தான் விட சொல்லி சொன்னேன்ற மாதிரி அஞ்சு சொல்றாங்க. என்னமோ சண்டை போடாம நீங்க பேசிக்கோங்க, தினமும் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்லிட்டு ரூம்குள்ள போயிருப்பாங்க. இது வரைக்கும் தான் இவங்க சுமேஷ் கிட்ட சொன்ன மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பாபி இருக்கார்ல, தெரப்பிக்காக வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி கண்ணெல்லாம் கட்ட வச்சிடுறாரு. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட உங்க கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி மாத்தி மாத்தி கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க, அழுவலாம் செய்யறாங்க. அதே மாதிரி ஆறுதலுக்காக பக்கத்துல இருக்கவங்கள கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது விதவிதமா இவர் தெரப்பி மாதிரி தான் தந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க கேங்ல ஒருத்தருக்கு பாட தெரியும், அவர் இந்த இடத்துல பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காரு. எல்லாருமே இதை ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல அருவி இருக்கு, குளிக்கணும்னா குளிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. குளிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிலர் போட்டோஸ் எல்லாம் இந்த இடத்துல எடுத்துட்டு இருக்காங்க. லைலா மட்டும் தனியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த சுமேஷ் பாக்குறாரு. சுமேஷ்க்கு லைலாவை லைட்டா பிடிச்சிருக்கு போல. லைலா நம்ம லவ்வரா இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுலாம் பாக்குறாரு. அதாவது அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப லைலா தண்ணியில விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அப்ப இந்த இடத்துக்கு பாபி வராரு. என்ன உங்க ஃப்ரெண்டு எங்க போனாங்க, தனியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஃப்ரெண்டு குளிக்கிறேன்னு போனான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த பாபியும் இப்ப இயற்கையை பத்தி பேசிட்டு இருக்காரு. இவரை தான் லைட்டா இவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, இவர் பேசுறத மறந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட ஃப்ரெண்டு நிம்மி கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம். நிறைய பசங்க சேர்ந்த மாதிரி தண்ணிக்குள்ள இருந்து அவங்களை வெளியே கூட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி வெளியே இருக்க எல்லாருமே பக்கத்துல வந்துடுறாங்க. இப்ப என்னாச்சுன்ற மாதிரி நிம்மி கிட்ட கேக்குறாங்க. இந்த இடத்துல காயத்ரின்னு ஒரு லேடி இருந்தாங்கல்ல, தண்ணியில ஒரு வேலை அடிச்சுட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, நான் தண்ணியில எல்லாம் அடிக்கல, யாரோ என்ன இழுத்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தண்ணி கடியில இருந்து யாரோ இழுத்த மாதிரி இருந்ததா சொல்றாங்க. தண்ணி கடியில இருந்து யார் இழுத்துருப்பா அப்படின்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. யார் இதை பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி லைட்டா சொல்றாங்க. அதாவது அஞ்சு தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கிறதா இவங்க நினைக்கிறாங்க. அங்க இருக்க அஞ்சுவை பார்த்த மாதிரி தான் சொல்றாங்க. மத்தவங்களுக்கு இதெல்லாம் புரியல, ஒண்ணு இல்ல வாங்க வாங்கன்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே போனதுக்கு அப்புறம் தான் தண்ணிக்குள்ள இருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறாரு. இவர் தான் சில்மிஷம் பண்றதுக்காக இழுத்திருக்காரு போல. யாரோ விளிம்புல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க போல. அஞ்சு தான் தள்ளி விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிம்மி சொல்றாங்க. இதுக்கப்புறமும் நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுமா, பேசாம கிளம்பிட்டா என்னன்ற மாதிரி 2 பேருக்குமே தோணுது. இப்ப 2 பேருமே இங்க இருக்க பாபியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நாங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பலான் இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இது கேன்சல் பண்ணிட்டு கிளம்ப போறீங்களா, வந்ததுல இருந்தே நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் பேசின மாதிரியே தெரியல, அந்த ஃப்ரெண்ட் இருக்கிறது தான் உங்க பிரச்சனைன்னு எனக்கு புரியுது, உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, அவங்க கிட்ட கேட்டா சொல்ல மாட்டாங்க, நீங்களாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரி சொல்றோன்ற மாதிரி இவங்களுமே பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாள் நடந்த விஷயத்தை இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நியூ இயர் நைட்டா இருக்கும், 10 மணில இருந்தே செலிப்ரேஷன் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல ஈமாவும் அதே மாதிரி புதுசா வந்த அஞ்சுவும் மட்டும் இல்லன்றது தெரிய வருது. திரும்பியும் ஈமாக்கும் பாய் ஃப்ரெண்ட் சாம்வேலுக்கும் சண்டை போல. நீ அந்த சாம்வேலை விட்டு தள்ளு அப்படின்ற மாதிரிலாம் அஞ்சு சொல்றாங்க. அப்படிலாம் என்னால விட முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா பேசுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இவங்க 2 பேரை கூட்டு போறதுக்காக லைலா வந்துடுறாங்க. இங்க என்ன இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க, மேல வாங்கன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்க 2 பேருமே மேல வந்துடுறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கணும்ன்ற மாதிரி ஈமாவும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப வார்டன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இவருமே அன்னைக்கு நைட்டு நல்லா சரக்கெல்லாம் அடிச்சிருப்பாரு. இப்ப எல்லா பொண்ணுங்களும் சரக்கு அடிச்சு ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஈமாக்கு திரும்ப திரும்ப பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. இவங்களுக்கு கடுப்பா இருக்கு. காலை திரும்ப திரும்ப கட் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப கால் வந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த அஞ்சுவும் நோட் பண்றாங்க. அவன் தானே திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கான், அவன் உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான்ல, அவனை விட்டு நீ வெளியே வந்தாதான் என்ன, உனக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க, நான் கூட உன்னை நேசிக்கிறேன், உனக்கு ஓகேனா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இது நீ என்ன நேசிக்கிறியா, அவன் டாக்ஸிக் தான், இருந்தாலுமே அவன் பையன், எனக்கு பையன் தான் வேணும், உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை என்னைக்குமே நான் லவ் பண்ண மாட்டேன், கல்யாணமா பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இவங்களுக்கு கோவம் வந்துருது. ஏன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே கிண்டல் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அஞ்சு பலார்னு கன்னத்துல அறவிடுறாங்க. இப்ப அரைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே இவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சோகமா இங்க இருந்து இறங்கி போயிடுறாங்க. மத்தவங்களுக்கு பிரச்சனைலாம் தெரியாது, ஏன் இவ சோகமா போறா, எதுக்காக இவ அடிச்சான்ற மாதிரிலாம் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, திரும்பி ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈமாவோட போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஈமா போனை எடுக்காம போயிருப்பாங்க. இப்ப அஞ்சு தான் அந்த காலை எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா சாம்வேல் கிட்ட இருந்து தான் கால் வருது. இவங்களுமே சாம்வேலை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அவளுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, புரிஞ்சுக்கோ, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் நல்லபடியா அவளை பார்த்துப்பேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்ற மாதிரி நிம்மி கேக்குறாங்க. அந்த சாம்வேல் தான் லைன்ல இருக்கான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கூடி என்கிட்ட போன, நான் அவனை பாத்துக்கிறேன்ற மாதிரி நிம்மி போனை வாங்கி பேசுறாங்க. அந்த சாம்வேலை போட்டு பயங்கரமா திட்டிட்டுலாம் இருக்காங்க. இவங்க திட்டுறத மத்த பொண்ணுங்களும் பாக்குறாங்கல்ல, இந்த இடத்துல பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஈமாக்கும் அஞ்சுக்கும் என்ன பிரச்சனைன்றது லைலாக்கு தெரியாது. இப்ப லைலா இருக்காங்கல்ல, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீ அடிச்சிருக்கலாம் கூடாது, போய் அவளுக்கு சமாதானம் சொல்லி கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரூம் கிட்ட வரும்போது ஈமா இருக்காங்கல்ல, வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. குடிச்சது செட் ஆகாம தான் வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க போல. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹெல்ப்லாம் பண்றாங்க. இப்ப இவங்களை கைத்தாங்களா படுக்க வைக்கிறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது, சாரி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல, நானும் போதையில அப்படி பேசிட்டேன், நானும் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி மன்னிப்புலாம் கேக்குறாங்க. இப்போதைக்கு ஈமா டயர்டா இருக்காங்கல்ல, 12 மணி ஆகும் போது கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே திரும்பி தனியா மேலே ஏறி வந்துடுறாங்க. அவ டயர்டா இருக்கா, அப்புறமா வருவான்ற மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. சரி, அது வரைக்கும் நம்ம ஜாலியா டான்ஸ் பண்ணலான்ற மாதிரி இவங்க டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் பண்ணி இவங்க டயர்டாகி எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த வார்டனுமே நல்லா தூங்கிட்டு தான் இருப்பாரு. இப்ப வார்டனு 12 மணிக்கு அலாரம் செட் பண்ணதுனால அலாரம் அடிக்குது. பசங்களா 12 மணி ஆயிடுச்சு, வாங்க கேக்க வெட்டலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பதான் படுத்த எல்லாருமே கண்ணெல்லாம் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. 12 மணி ஆயிடுச்சு, ஈமாவை போய் யாராவது கூட்டு வரலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கூட்டு வரதுக்காக லைலா தான் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இறங்கி வரும்போது வழியிலேயே அவங்க தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. இங்க வாங்கன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியா அஞ்சு தானே அரைஞ்சாங்க, இதை பத்தி போலீஸ் கிட்ட சொன்னோம், போலீஸ் இவதான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்கன்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. அது தற்கொலை போல, அதனால தான் போலீஸ் இவளை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. அவ தற்கொலை எல்லாம் பண்ணிருக்க மாட்டா, இவதான் ஏதோ பண்ணிருக்கான்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. தேவையில்லாம நீங்க அவளை நினைச்சு கவலைப்பட்டு இந்த ட்ரிப்பை பாதியிலேயே முடிச்சிடாதீங்க. இந்த ட்ரிப்பை கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணணும், அவளை நீங்க பெருசா கண்டுக்காம என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே முடிவை மாத்திக்கிறாங்க, இங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப நைட்டு எல்லாருமே சேர்ந்த மாதிரி சில் பண்ணிட்டு இருக்காங்க. அவருமே மியூசிக்லாம் பிளே பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்காரு. லைலாக்கு இந்த பாபியை பிடிச்சிருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, இந்த பாபியை பார்த்ததை பத்திலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதை ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கேயே சில குரூப்பை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, தள்ளி வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க சரக்கெல்லாம் அடிக்க கூடாதுன்ற மாதிரி அந்த ஏஜென்ட் நிக்கில் சொல்லிட்டாரு. அந்த நிக்கிலுக்கும் கொஞ்சம் சரக்க தந்துடுறாங்க. இப்ப நைட் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பாபியும் பேசுறதுக்காக வராரு. பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு கிராமத்துல கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. அந்த திருவிழா பார்க்கவே சூப்பரா இருக்கும், வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்க, மத்தவங்க இந்த இடத்துலயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் எல்லாம் பண்றாங்க. அப்ப அஞ்சு இருக்காங்கல்ல, நம்ம 3 பேர் வேணா போலாமான்னு கேக்குறாங்க. உன் கூட எல்லாம் வரமாட்டோன்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. யாரெல்லாம் வரீங்கன்ற மாதிரி லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்க வரலன்னு சொல்றாங்க. இதை கவனிக்கிற அஞ்சு இருக்காங்கல்ல, நானுமே வரலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு வேன்ல போற மாதிரி தான் பிளான் இருக்கு போல. எல்லாருமே வாங்க வாங்கன்ற மாதிரி ஆளுங்க கூப்பிடுறாங்க. இப்ப போலான்னு நினைக்கிறவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவரோட ஜீப்ல போற மாதிரி தான் பாபி பிளான் வச்சிருப்பாரு. இப்ப பாபி நீங்க 2 பேர் போலியான்னு கேக்குறாரு. இல்ல, எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஜாலியா இருக்கும், என் கூட வேணா ஜீப்ல வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, இங்கதான் அஞ்சு இருக்கா, அஞ்சு கூட எதுக்காக இருக்கணும், பேசாம இவர் கூடயே போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நாங்களும் வரோன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க 3 பேருமே ஜீப்ல ஏறி கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. நானும் வரேன்ற மாதிரி அஞ்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அச்சோ, இவ வேற வராலான்ற மாதிரி ஷாக்கா வராங்க. அஞ்சு ஏறி முன்னாடி உக்காந்துக்கிறாங்க. இவங்க 2 பேர் பின்னாடி உக்காந்துருக்காங்க. இப்ப வண்டியும் கிளம்ப ஆரம்பிக்குது.
காட்டு வழியா தான் வண்டி வந்துட்டு இருக்கு. திடீர்னு நடு ரோட்ல இந்த வண்டி நின்றுது. இருங்க பாக்குறேன்ற மாதிரி இவருமே வண்டியை விட்டு இறங்கி செக் பண்றாரு. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. தள்ளினா வண்டி ஓடும்னு நினைக்கிறேன், நீங்க இறங்கி தள்ள முடியுமான்னு கேக்குறாரு. 3 பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இறங்கி ஜீப்பை தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஜீப் ஸ்டார்ட் ஆயிருது. ஸ்டார்ட் ஆனோன்னு வேகமா இந்த 5 ஏறிடுறாங்க. ஆனா அவங்க 2 பேர்ல ஒருத்தரோட கால்ல கல்லு குத்தி இருக்கும். என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. அப்படி பார்த்தவங்க உக்காந்துட்டாங்கன்னு நினைச்சு இவர் ஜீப் எடுத்துட்டு போறாரு. நில்லுங்க நில்லுங்க, நாங்க ஏறலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க வேகமா ஓடி ஜீப்புக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது ஜீப் ஒரு இடத்துல இடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கு. என்னாச்சுன்னு இவங்க பாக்குறாங்க. பாபி காயப்பட்ட மாதிரி இருக்காது. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்க பாபி கிட்ட கேக்குறாங்க. அந்த 5க்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. கண்ட்ரோல் இல்லாம ஜீப்பை இந்த இடத்துல இடிச்சிட்டேன். கண் முழிச்சு பார்த்தா அவளை காணோம். அவ எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவ சரியான சைக்கோ, அவளை விட்டுட்டு நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. அவளை இந்த காட்டுல தனியா விட்டுட்டு போக சொல்றீங்களா? அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். நம்ம கண்டுபிடிச்சு கையோட கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இருட்டுல எங்க போய் தேடுறது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் கேக்குறாங்க. என்கிட்ட லைட் இருக்கும், இருங்க பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப லைட் எடுத்துக்கிறாரு. லைட் வெளிச்சத்துல இவங்க 3 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. 5 யாரோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பேச முடியாத மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. லாக் பண்ணி வச்சதே இவர் தான் போல. ஏன்னா இந்த இடத்துல இவர் தெனாவட்டா சிரிக்கிறாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேர் ஏர்லன்னு தெரிஞ்சு இவர் வேணும்ட்டே தான் ஜீப்பை எடுத்திருப்பாரு. 5 எதுக்காக ஜீப் எடுத்தீங்க, அவங்க இன்னும் ஏர்லன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது கண்டுக்காம இவர் ஜீப் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனால தான் 5 இவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சண்டையில் தான் ஜீப்பை யாடகடமா ஒரு இடத்துல இடிச்சிருக்கும். 5 இருக்காங்கல்ல, நீ தான் சாமுவேல்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவர் கிண்டல் பண்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் 5 லாக் பண்ணி வச்சிருக்காரு போல. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. 5 தேடுற மாதிரி இவர் பாவலா பண்றாரு. 5 இவர் தானே ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு நேர் ஆப்போசிட் இடத்துக்கு இவங்களை கூட்டு போறாரு. அதே மாதிரி அந்த கிராமத்துல திருவிழா நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அதையும் நமக்கு மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் இவங்க 2 பேரை கூட்டு வர மாதிரி தானே வந்தாரு. திடீர்னு காணாம போயிடுறாரு. ஐயோ பாபி எங்க போனா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பாபியை தேடிட்டு இருக்காங்க. 5 கட்டை கலட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, பாபி பாபின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு விளிம்பு கிட்ட வராங்க. அப்ப பாபி சைலண்டா பின்னாடி வராரு. புடிச்சு இவங்களை தள்ளி விடுறாரு. இவங்களுமே உருண்டு பொத்துன்னு கீழே போய் விழுந்துடுறாங்க. பாபி தான் தள்ளி விட்டாருன்னு இவங்களுக்கு தெரியாது. 5 தான் மறைஞ்சிருந்து நம்மளை அட்டாக் பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் யோசிக்கிறாங்க. பாபி 5 இங்கதான் இருக்கா போல, வாங்க வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. இந்த பாபி இருக்காரு பாத்தீங்களா, மறைஞ்சிருந்து ஒரு கட்டையை தூக்கி எறிகிறாரு. கரெக்டா கட்டை இவங்க மண்டையிலேயே படுது. இவங்க 2 பேருமே பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் 5 பண்றதா நினைக்கிறாங்க. 5 எங்க இருக்க, தைரியம் இருந்தா வெளியே வா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கூப்பிட்டு இருக்காங்க. 5 கஷ்டப்பட்டு இந்த கட்டை கழட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கட்டை கழட்டிடுறாங்க. இவங்க 2 பேரோட சவுண்ட் கேக்குது பாத்தீங்களா, வேகமா இந்த இடத்தை நோக்கி வராங்க. இவங்க 5 பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ பக்கத்துல வந்துட்டாலே அப்படின்ற மாதிரி பயந்து ஓட பாக்குறாங்க. என்ன பார்த்து பயப்படாதீங்க, நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி 5 சொல்றதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள பாபி இருக்காரு பாத்தீங்களா, இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னு நினைக்கிறாரு. இப்ப பாபி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த 5 தான் என்ன அடிச்சு லாக் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இவ்வளவு நேரம் இவர் காணாம போனதுக்கு அடிச்சு லாக் பண்ணதான் காரணம்னு சொல்லிட்டாரு. அந்த 2 பொண்ணுங்களும் பாபி சொல்றதை தான் நம்புறாங்க. 5 சொல்றதை கேட்க கூட மாட்டாங்க. இப்ப பாபி இருக்கார்ல, இவங்க 2 பேரையும் காப்பாத்தி கூட்டு போற மாதிரி ஓடிட்டு இருக்காரு. 5 இருக்காங்கல்ல, காப்பாத்தணும்ன்ற மாதிரி இவர் கூட சண்டை போடுறாங்க. இவர் நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. நீங்க போங்க, நான் இவளை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க நின்னுக்கிட்டே இருக்காங்க. அதான் போங்கன்னு சொல்றாங்கல்ல, போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நம்ம போயிடலாம் நிம்மி சொல்றாங்க. இதனால லைலாவும் கிளம்புறாங்க. இந்த பாபி அடிக்கும் போது 5 கொஞ்சம் தடுக்கலாம் செய்யறாங்க. இந்த 5க்கும் ஓரளவுக்கு சண்டைலாம் போட தெரியும் போல. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பாபி இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை பயங்கரமா லாக் பண்ணிடுறாரு. இந்த சமயம் ஓடிட்டு இருக்க லைலாக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நம்ம பாபியை அப்படியே விட்டுட்டு ஓடுறது தப்பு, பாபிக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க பார்க்கும்போது பாபி தான் அடி வாங்கிட்டு இருந்திருப்பாரு. அதனால இவங்களுமே திரும்பி அந்த இடத்துக்கு போலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த டைம் பாபி இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல 5 போட்டு பயங்கரமா அடிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சிருந்தாரு. இவரும் தெனாவட்டா அங்க இருக்க மரத்து மேல உட்கார்ந்து இருக்காரு. இப்ப வந்த இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க 2 பேர் பேசிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. இமாவோட பாய் ஃப்ரெண்டா தான் இந்த பாபி இருந்திருப்பாரு. ஆக்சுவலா இந்த பாபி இருக்கார்ல, திட்டமிட்டு தான் இவங்க 2 பேரை செலக்ட் பண்ணிருப்பாரு. அந்த கண்டெஸ்ட்ல இவங்க 2 பேர் செலக்ட் ஆன மாதிரி இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. இந்த இடத்துக்கு வர வச்சு அவங்க 2 பேரை போட்டு தள்ளுறது தான் இவரோட பிளானா இருக்கும். ஈஸியா கதையை முடிக்கலாம்னு நினைச்சேன்.
சம்பந்தமே இல்லாம நீ உள்ள வந்துட்ட அப்படின்ற மாதிரி அஞ்சுவை பார்த்து சொல்லிட்டாரு. எல்லாரையும் பார்த்து பேசிட்டு இருக்கும் போது அஞ்சு மாஸ்க ஓபன் பண்ணிருப்பாங்க. அஞ்சுவை பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இவ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான்ற மாதிரி உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. அதை வெளியே காட்டிக்காம ஜாலியா இவங்க கிட்ட பேசியிருப்பாரு. இவ வேற வந்துட்டாளா, என்ன பண்றது, இவளையும் சேர்த்து முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. நீ தானே இமாவை சாவடிச்ச, எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அஞ்சு கேக்குறாங்க. நான் சாவடிச்சனா அப்படின்ற மாதிரி இவர் கோவமா கேக்குறாரு. இந்த இடத்துல தான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இமாவும் இவரும் லவ்லாம் பண்ணிருப்பாங்க. இவரோட உண்மையான பேரு சாம்பேல் தான் போல. இங்கதான் இவர் போலியான பேர்ல நடிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே பயங்கரமா லவ்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொசசிவ் ஆவாரு. காலேஜ்ல அவங்கள டிராப் பண்றாருல, மத்த பசங்க கிட்ட அவங்க சிரிச்சு பேசுறாங்க, கையெல்லாம் தட்டுறாங்க. இத பாக்குற இவர் டென்ஷன் ஆவறாரு. வேற ஒரு நாள் கஃபேக்கு வந்திருப்பாங்க. ஜூஸ தரதுக்காக வந்தவர் தெரியாம இமா மேல கொட்டிடுவாரு. இப்ப துடைக்கிறதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இத பாக்குற இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு டென்ஷன் ஆயிருது. மேல கைய வச்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. நீ எப்ப பாரு இந்த விஷயத்துக்குலாம் கோவப்படுறது எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. அடிக்கடி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த விஷயத்தினால சண்டைலாம் ஏற்படும். சண்டை எல்லாமே எங்களுக்கு சீக்கிரமா சமாதானம் ஆயிடும். என்னைக்கு நீ வந்தியோ அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசுறத குறைச்சிட்டான்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. நியூ இயர் அன்னைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்கணும்ன்ற மாதிரி இவருமே இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அவங்களுக்கு ஒரு ரிங் தரலான்ற மாதிரி ரிங் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதுக்காக தான் கால் பண்ணிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இவர் மேல இருக்க கோவத்தினால திரும்ப திரும்ப காலை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அஞ்சு கூட சண்டை ஏற்பட்டிருக்கும். அஞ்சு அரைஞ்சிருப்பாங்க. இவங்களும் கீழே இறங்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் கால் பண்ணும்போது அஞ்சு அட்டன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அவளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்குமே என்ன பிடிக்க ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்கிற இவருக்கு பயங்கரமா கோவம்லாம் வருது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் போன்ல யாருன்ற மாதிரி நிம்மி கேட்டிருப்பாங்க. அந்த சாம்வேல் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்கிட்ட கூட போன அப்படின்ற மாதிரி நிம்மி வாங்கி பேசுறாங்க. அசிங்க அசிங்கமா இவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற இவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இவருக்கு இப்ப காதலி மேலேயும் கோவம் வருது. காதலியும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நம்மள கிண்டல் பண்றாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. காதலிக்கு ரிங்க கொடுக்கணும்னு வந்தவர் கோவத்துல அந்த ரிங்க தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காரு. அந்த ஹாஸ்டலுக்கு போலான்ற மாதிரி ஹாஸ்டலுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. யாருமே கீழெல்லாம் இல்ல. இவர் பொறுமையா வந்துட்டு இருக்காரு. இப்ப காதலி இருக்க ரூம் கிட்டயும் வந்துடுறாரு. அப்படி ரூம் கிட்ட வரும்போது அஞ்சு இருக்காங்க பாத்தீங்களா, படுத்துட்டு இருக்க. அவங்க நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வெளியே போறாங்க. இதை பாக்குற இவருக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருது. அப்ப அஞ்சு கூட சேரலாம் இவ முடிவு பண்ணிட்டா போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி கழுத்தை நெரிக்கிறாரு. இவங்க குடிபோதையில இருக்கிறதுனால பெருசா கத்தவும் முடியல. இவருமே சாவடிச்சிடுறாரு. இப்ப அவங்களை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல மாட்டி விட்டுட்டு போயிடலான்ற மாதிரி மாட்டி விட்டுட்டு கிளம்பி போயிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம தான் தேவையில்லாம அஞ்சுவ சந்தேகப்பட்டிருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஈமாக்கு மட்டும்தான் இவரோட அடையாளம் தெரியும். உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி அஞ்சுவை பார்த்து கேட்கிறாரு. இங்கதான் அஞ்சு நடந்த விஷயத்த சொல்றாங்க. சாம்வேல்ன்ற பேர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது, மத்தபடி அவரை பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப Facebookல சாம்வேல்னு போட்டு இவங்க தேடுறாங்க. நிறைய பேரோட பேர் வருது இல்ல, அதுல ஒருத்தர் மட்டும் ஜீப்புக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி போஸ் இருக்கு. அதே ஜீப்பா அன்னைக்கு நைட் இவங்க பார்த்திருப்பாங்க. ஒருவேளை இது இவன் ஜீப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஜீப்பை வச்சு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சாம்வேலுக்கு ஒரு அங்கிள் ஆண்டி இருக்கிறது தெரிஞ்சு இவங்களுமே பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட் மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க. அந்த சாம்வேலை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் சின்ன வயசுல சாம்வேல் பண்ணது நமக்கு தெரிய வருது. பசங்க எல்லாருமே ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. சாம்வேலால சரியா நடக்க முடியாதுல்ல, அவரை கேம்ல சேர்த்துக்க மாட்டாங்க. இதனால சாம்வேல் செம்ம கடுப்புல இருக்காரு. பசங்க பால் விளையாடும் போது கொஞ்சம் தள்ளி போய் பால் விழுந்துருது. அதை எடுக்கலான்ற மாதிரி பசங்க எடுக்கிறதுக்கு வராங்க. பார்த்தா அந்த பால் இருக்கு பாத்தீங்களா, டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. என்ன டேமேஜ் ஆயிருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த சாம்வேல் தான் ஒரு கல்லை வச்சு குத்திட்டு போயிருப்பாரு. அவனுக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைப்பான் அப்படின்ற மாதிரி அங்கிள் இந்த சாம்வேலை பத்தி சொல்லியிருப்பாரு. சாம்வேலி இப்போ ஒரு ரெசார்ட் தான் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அந்த இடத்துக்கு போனோம், அவன் தான் ஈமாவை கொலை பண்ணான்னு ப்ரூஃப் நம்ம ரெடி பண்ணோம், தண்டனை வாங்கி தரணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு பொண்ணுங்க வந்ததை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன்ற மாதிரி அஞ்சு சொல்றாங்க. அதுக்கு நீ முதல்ல உயிரோட இருக்கணும்ல, உன் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி இவரும் பக்கத்துல வந்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. அஞ்சுவால எதுவுமே பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அஞ்சுவை எப்படியாவது காப்பாற்றணும்ன்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் கூட சண்டை போடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா 3 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப 3 பேருமே எப்படியாவது இவரை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டு இருக்காங்க. 3 பேருன்றதுனால ஓரளவுக்கு இவரை சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கயிறு எடுத்து இவரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் ரொம்ப துடிச்சிட்டு இருக்காரு. அதை மீறியே இவங்க பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்காங்க.
ஒரு ஸ்டேஜ்ல இவரோட கதையை கொடூரமா முடிச்சிடுறாங்க. இந்த சமயம் திருவிழாக்காக வெளியே போனாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே திரும்பி அந்த கூடாரம் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு தான் நியூ இயரா இருக்கும். கேக் எல்லாம் இங்க இருக்க இன்சார்ஜ் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. இப்ப எல்லாருமே கேக்க வெட்டுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி கரெக்டா 12 மணிக்கு கேக் எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. எப்படியோ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து நடந்து கிளம்புறாங்க. இப்பதான் அவர் விழுந்து கிடக்கிற இடத்தை நமக்கு காட்டுறாங்க. அவரோட கையை லைட்டா அசைகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னும் இவர் சாவல, திரும்பி வரக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.